நாம அன்பு காட்டுறவங்க கிட்ட இருந்து அக்கறையா ஒரு வார்த்தை வந்துட்டா ஆயுஸ்க்கும் மனசுல அந்த சந்தோஷம் இருக்கும் மாமா. அப்படி வரலனா அந்த வேதனை ஆயுசுக்கும் இருக்கும் மாமா. நீங்க சொன்னதே இப்ப திருப்பி நான் வேற வார்த்தையில சொல்றேன். உங்களுக்கு என்ன தாண்டி உலகம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு நீங்க தான் மாமா உலகம். உங்க உலகத்துல உங்களுக்குன்னு கனவு, கற்பனை, லட்சியம் எல்லாம் இருக்கலாம். ஆனா என்னோட கனவு, கற்பனை, லட்சியம் எல்லாமே உங்களோட சேர்ந்து வாழறது மட்டும்தான் மாமா. தம் புருஷனோட லட்சியத்துக்கு துணையா இருக்கிறது தான் ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. அது மாதிரி ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு தம் பொண்டாட்டி சந்தோஷத்துக்காக தான் லட்சியத்தையே கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறதா மாமா. புருஷனோட ஒரு நாள் கூட வாழாதவங்கிற பேரை இனிமேலும் என்னால தாங்கிக்க முடியாது மாமா. அதை விட நான் நிம்மதியா செத்து போயிடுவேன் மாமா. மீனா, என்ன மீனா இது? ஏன் அழற? என் கண்ணுல இருந்து வர இந்த கண்ணீர் மாதிரி நான் இப்ப சொன்னதெல்லாம் நிஜம் மாமா. வாழறதை விட சாகிறது ரொம்ப ஈஸி. சரி மீனா, உனக்காக நான் ஃபாரின் போறேன். இங்கேயே இருந்துடுறேன். சரியா? மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி மீனா, நான் கிளம்புறேன். எங்க? மேன்ஷனுக்கு. இப்பதான் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க. உன்னை விட்டு ஃபாரின் போக மாட்டேன்னு சொன்னேன், வெளியில போக மாட்டேன்னு சொல்லியே. ஏற்கனவே நீங்கெல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு திவாகர் சருக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதோட நானும் இருந்தா அது மரியாதை இருக்காது இல்லையா? அதான். நீங்க சொல்றது கரெக்டா மாமா. நாம ஏன் அவருக்கு சிரமமா இருக்கணும்? நமக்குன்னு ஒரு வீடு பாருங்க, நம்மள அங்க போயிடலாம். சரி, பாக்குறேன் மீனா. சரி, நான் கிளம்புறேன் திவாகர். நாளைக்கு வரேன். சரி சிவா, வரேம்மா. சரிப்பா. அத்தை, மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? மாமா இனிமே வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா. சரி, நீ உள்ள போமா. சரி. என்னங்க, அந்த புள்ளையோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதான் கடவுள் இருக்கானே, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பா. பாப்போம். சின்னமணி எனக்கு, சின்னமணி எனக்கு.
அவங்க கிட்ட நீ எழுதுனதை காமிக்கலாமா? காமிச்சு மார்க் போட சொல்லலான்னு. ஏய், என் பையன் அழகா எழுதியிருக்கான். அதை பார்த்து நீ மார்க் போடுறியா? நீங்க போங்க ரேவதி. ஓகே மேடம். ஐயோ மேடம், டாக்டர் வந்துட்டார் மேடம். நான் அப்புறம் வந்து படிக்கிறேன். ஏய் இந்தா போ, நானே மார்க் போட்டுக்கிறேன். என்னங்க நீங்க சொல்லாம கொள்ளாம இவ்ளோ லேட்டா வரீங்க? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? எதுக்கு வீணா டென்ஷன் ஆற பாரோ? ராதாகிருஷ்ணன் சார் தான் பார்க்கலான்னு போனேன். வழியில ஒரு பழைய பேஷண்ட்டை பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிச்சாங்க. என்னால மறக்க முடியல. வீட்டுக்கு போனா அவங்க வைஃப் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நானா செல் வேற மறந்துட்டு போயிட்டேன்னா அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. கடைசியில போன வேலையும் முடியல, அப்படியே திரும்ப வேண்டியதாயிடுச்சு. ஆமா, ஏசி ராதாகிருஷ்ணன் சார் இன்னும் வரலன்னு ஏதோ ஃபோன் பண்ணாரா? அவர் ஃபோன் பண்ணலங்க. நான் தான் நீங்க இன்னும் வரலையேன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் எதுக்காக பாரோ தொந்தரவு பண்ற? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் அவரை பார்க்க போறதா சொல்லிட்டு போனீங்க. அதான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ, நான் ஏசி ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அவர் வந்துட்டாரு. சிவாட்ட ஃபோனை கொடுங்களேன். ஒன்ஸ் அகெயின். ஏசி சார் தான் லைன்ல இருக்காரு, பேசுங்க. குடு. சொல்லுங்க சார். சிவா எங்கே போயிருந்தீங்க? நான் உங்களை மீட் பண்ணணுமே. மீட் பண்ணலாமே. ஓகே சரி சார். இங்க பாருங்க, இனிமே இப்படி சொல்லாம கொள்ளாம எல்லாம் போகாதீங்க. நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஓகே 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 ஜஸ்ட் ரிலாக்ஸ் பாரோ, ரிலாக்ஸ். நீங்க எப்பவும் கூலா தான் இருப்பீங்க, என்னால முடியாதுப்பா. போதுமா தண்ணி? சரி, என்ன ரேங்க் எடுத்த? செகண்ட் ரேங்க். ஏன் செகண்ட் ரேங்க் எடுத்த? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டியதானே? நான் மேக்ஸ்ல வீக் ஆண்டி. ஓ அப்படியா? அப்படின்னா ஒன்று செய், நாளையில இருந்து தினமும் என் ரூம்க்கு 1 மணி நேரம் வந்துட்டு போ. நான் உனக்கு நல்லா மேக்ஸ் சொல்லி தரேன், சரியா? சரி. ம். ஆண்டி, உங்க வயித்துல இருக்கிறது தம்பி பாப்பாவா இல்ல தங்கச்சி பாப்பாவா ஆண்டி? தெரியலையேம்மா. நீங்க டாக்டர், உங்களுக்கே தெரியலையா? தெரியும், ஆனா சொல்லக்கூடாது. இன்னும் 3 மாசம் பொறுத்துக்கோ. என்ன பாப்பா பிறக்க போதும் நீயே பார்க்க போற. சரி, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இல்ல, நாங்கெல்லாம் தூங்குறப்போ உங்களுக்கு என்ன பாப்பா பிறக்கும்னு பேசிப்போம், அதுதான் கேட்டேன். ஓ அப்படியா? சரி, இதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் படிப்போ. சரி ஆண்டி. நான் சொல்லி கொடுத்தல உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நல்ல படி. என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. வாங்க சார். உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா இங்கே வந்து செட்டில் ஆயிட்டீங்க? ஒரு அமைதியான சூழ்நிலையில குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்க வந்தேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருந்துட்டேன். சரி, உங்க ஒய்ஃப் தாரா இப்ப எப்படி இருக்காங்க? உங்க ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுமா? இப்போ அவ பூரணமா குணமாயிட்டா. குடும்பத்தோட இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இல்லைன்னா இந்த சட்டைக்கு வெளியே போட்டுக்கிற கோட்டோட கருப்பு நிறம் சட்டைக்கு உள்ள இருக்கிற இதயத்துக்குள்ள என்னைக்கோ நிரந்தரமா தங்கி இருக்கும். என் வாழ்க்கையே 2 போயிருக்கோமா. அப்படி இருட்டாகிறதுக்கு நாங்க விட்டுருவோமா சார்? அப்புறம் நாங்க போடுற வெள்ளை கோட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீங்களும் நல்லாதாமா பேசுறீங்க. சொல்லுங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனையும் இந்த அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் இந்த அனாதை இல்லத்தோட பேர்ல மாத்தி எழுதுறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. நான் எங்கெல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போட்டுடுறேன். நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா?
இது வரைக்கும் நீங்கள் தனியாளாக இருந்தீங்க, ஆனால் இப்போ உங்கள் வயித்துல இந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாளைக்கே உங்கள் குழந்தை பிறந்து வளரும்போது அதுக்குன்னு சில கஷ்டங்கள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் அந்த குழந்தை பேரில் கொஞ்சம் சொத்து இருந்துச்சுன்னா அந்த கஷ்டங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக இப்படி எல்லா சொத்தையும் மாற்றி இதை சொல்கிறீங்களேம்மா. உங்க பேச்சு நம்பிக்கை இல்லாம பேசுற பேச்சு மாதிரி இருக்கு. என் குழந்தை நல்லபடியா பிறக்கும், நல்லபடியா என் குழந்தைய வளர்ப்பேன். இங்க இருக்க குழந்தைங்கள பாருங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில வளர்றாங்க. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுக்கறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அதுக்காக இந்த இல்லத்துல இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என் கண் கூட பாத்துட்டு இருக்கேன். அவங்களோட தொண்டு உள்ளத்துக்கு என்னால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணேன். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நான் பிறக்கும் போதே கூட வந்துதான் என்ன, நானே உழைச்சு சம்பாதிச்சது தானே. போனா போட்டும், இந்த ப்ராப்பர்ட்டி போனா உழைச்சு சம்பாதிச்சுக்க போறேன். நான் உங்களை என்னமோ நினச்சிட்டேம்மா. மற்றவங்க மாதிரி நீங்கள் சராசரி பொண்ணே இல்லை. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உயர்வாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நான் கூட இன்னிலிருந்து என்னை மாற்றிக்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் சொத்து எல்லாத்தையும் இந்த அனாதை ஆசிரமத்து பேர்லேயே மாற்றி எழுதி கொண்டு வந்துடுறேன். அப்போ நான் கிளம்புறேம்மா. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. வாங்க சிவா. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னீங்களே. ஆர் யூ ஓகே? யா, ஐம் ஓகே. ஏன் கேட்குறீங்க? இல்லை, உங்கள் மிஸ்ஸஸ்ட்டை என்ன பார்க்க போகிறதா சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பார்க்கவும் வரல. உங்கள் மிஸ்ஸஸ்ட்டை கூட சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பர்சனல் விஷயமா கூட இருக்கலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க கேட்குறேன்னு. ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் தயவுசெய்து என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டாக இல்லாட்டியும் ஒரு போலீஸ்காரனா அப்போ தான் என் கடமையை செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. சார், நானும் என் கடமையாக தான் செஞ்சேன். எனக்கு பதிலாக லேபர் சிவான்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காருல்ல. ஆமாம். அவரோட மனைவி மீனா இருக்காங்களே, அவங்க தான் புருஷன் மேலே அளவுக்கு அதிகமாக வச்சிருந்த பாசத்தால் தான் புருஷன் இறந்ததை கூட தன்னோட மெமரியில் வச்சுக்க முடியாமல் போயிட்டாங்க. தான் புருஷன் உயிரோட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இப்போ என்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. லேபர் சிவா மாதிரியே உருவத்தில் நானும் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு புருஷனை நடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதனால தான் பார்வதிக்கு தெரியாமல் உங்களை பார்க்க போகிறதா ஒரு பொய் சொல்லிட்டு அங்கே போக வேண்டியதாக போயிடுச்சு. அந்த பொண்ணு மீனா எனக்கு நல்லாவே தெரியும் சிவா. ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கேஸ் விஷயமா பூஞ்சோல கிராமத்தில் போய் தங்கியிருந்தப்போ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க மாமா மேலே எந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக இருந்தாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கை அப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சிவா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே.
ஏய் இங்க பாரு என் பையன் இவ்வளோ அழகா எழுதியிருக்கான்னு. அத படிச்சு பார்த்துட்டு மார்க் போடு. சரி. ம். நான் படிச்சுட்டு அப்புறம் அப்புறம் மார்க்ஸ் போட்டு கொடுக்குறேன். ம், ம். நீங்கள் அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? ம் சரி. ம். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே